நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சைக்கான திகதி வெளியானது. வாகன இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கு பிடியாணை. ரணிலே மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் அங்கேயன் கோரிக்கை. பல நாடுகளின் ஆதரவுடன் தனித்து நிற்கும் தமிழ் பொது வேட்பாளர். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழரின் தலையாய கடமை, கிழக்கிழங்கை இந்துக்குமார் ஒன்றியம் தெரிவிப்பு. கிளப் வசந்த கொலை சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல். பேவரியை குறைக்க தீர்மானம். வாக்களிப்பின் போது அலைபேசிகளுக்கு தடை. தமிழர்களின் விருப்புகளை வெளிப்படுத்தி நிற்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களியுங்கள் மணிவண்ணன் தெரிவிப்பு. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபொல. ரயிலுடன் ஓட்டோ மோதி இருவர் பலி. 2024 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 25 முதல் டிசம்பர் 20 வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025 பிப்ரவரி மாதத்திற்குள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரே தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் அலி சப்ரே குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவை கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் முன்னிலையாகாததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கயன் ராமநாதன் தெரிவித்தார். பல்வேறுபட்ட நெருக்கடியிலிருந்து நாட்டினை மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ரணில். எனவே அவருக்கே வாக்களிக்க வேண்டும் என்று இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் என்பது பல நாடுகளின் புலனாய்வு பிரிவுகள் இறங்கி விளையாடுகின்ற ஒரு களம் என்பது யாவரும் அறிந்த உண்மை. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் என்ற அடையாளத்துடன் பலர் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் தமிழ் பொது கட்டமைப்புகளால் களமிறக்கப்பட்டுள்ள ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது ஆச்சரியமான முறையில் பல மடங்காக அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. தமிழ் மக்கள் இந்த நாட்டில் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு தேர்வாக இம்முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அது தமிழர்களின் தலையாய கடமை எனவும் கிழக்கிழங்கை இந்துக்குமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேச லோகநாதர் குருக்கள் தெரிவித்துள்ளார். கிழக்கிழங்கை இந்துக்குமார் ஒன்றியம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரிக்கும் வகையில் எடுத்த தீர்மானத்தினை அறிவிக்கும் வகையிலான ஊடக சந்திப்பு மட்டக்களப்பு நாவற்குடாவில் உள்ள ஒன்றியத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கிளப் வசந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட 12 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 27 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இன்று கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கடுவல நீதவான் சானிமா விஜயபண்டார மேற்படி உத்தரவை வழங்கினார். உழைக்கும் போது செலுத்தும் வரி குறைக்கும் பிரேரணை எதிர்வரும் வரவு செலவு திட்ட பிரேரணையில் உள்ளடக்கப்படும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பிரேரணையை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பித்து அதற்கான இணக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வதை தடை செய்ய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த தீர்மானமானது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் மற்றும் வாக்காளர்களுக்கும் செல்லுபடியாகும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் விருப்பங்கள், அபிலாஷைகளை நிறைவேறாத தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் தமிழர்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார்.
பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட விசேட வைத்தியர் சீதா அரம்பேபுல இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம முன்னிலையில் பதவிப் பிரமாணம் செய்து கொண்டார். சீதா அரம்பேபுல சுகாதார ராஜாங்க அமைச்சராக வகிக்கும் பதவிக்கு மேலதிகமாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹாலி ரத்கம விஜயரத்ன மாவட்டத்தில் முச்சக்கர வண்டியொன்று புகையிரதத்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஹாலி ரத்கம விஜயரத்ன மாவட்டத்தில் புகையிரத கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.tamilkadir.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.